உங்க குழந்தை இப்ப வீட்டுல இருக்கானா? இல்ல, காலையில நேரத்துல எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டாரு. நேரத்திலேயே எந்திரிச்சு எங்கேயும் போயிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். இந்நேரம் அவன் அங்க என்ன கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானோ, போய் பார்த்தாதான் தெரியும். ஆ, அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? என்ன பேபி, விடிஞ்சிருச்சு, இன்னமுமா உனக்கு தூக்கம் வரல? ஏங்க என்னைய போட்டு இப்படி பாடா படுத்துறீங்க? நான் என்ன பேபி பண்ணேன்? என்னைய தூங்க வைக்கிறேன்னு விடிய விடிய கதை சொல்றேன், பாட்டு பாடுறேன்னு சொல்லி ஒரு பொட்டுக்கு தூக்கம் இல்ல. விடிஞ்சிருச்சு கடைசியில. அது அப்படி இல்ல, உனக்கு புது இடம்ங்கிறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது. இதுவே நம்ம வீடா இருந்திருந்தேன்னா நீ தூங்கி இருந்திருப்ப, இந்நேரம் எந்திரிச்சு இருந்திருப்ப. அங்க பாரு, அவனை பாரு, நான் சொன்ன கதையை கேட்டு நான் பாடின பாட்டை கேட்டு எப்படி தூங்குறான்னு பாரு. இப்ப இவரை வேற எதுக்குங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க? பாவங்க. யார் அவனா பாவம்? என் மைனியை கடத்திட்டு போனவன் தானே, அதனாலதான் அவனை நான் இங்கே கடத்திட்டு வந்துட்டேன். எப்படி தூங்குறான் பாரு. கம்சா, டே கம்சா. கனவுல எவ கூட டூயட் பாடிட்டு இருக்கான்னு தெரியல, சிரிக்கிறான். என்னே என்னே ஒரே ஒரு ஆம்லெட் மட்டும் போடு. படவா ராஸ்கல், தூக்கத்துல கூட ஆம்லெட் கேக்குது இவனுக்கு. எழுப்பாமலே இருந்திருக்கலாம். ப்ளீஸ் குட்டி, ஒரு ஆஃப் ஆயிலாவது போடு. ஆண்டவா. பேபி, உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதாடி? நான் வேணா இன்னொரு கதை சொல்லட்டுமா? வேண்டாம் ஜாமி, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வந்துருச்சா? அப்படின்னா தூங்கு, நான் ஒரு பாட்டு பாடுறேன். நீங்க பாடுனா எப்படி தூக்கம் வரும்? இப்படி தாங்க விடிய விடிய என்னை தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல முடிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஜூஸ் வேற. குடிக்க வேண்டியதான், பாத்ரூம் போக வேண்டியதான், குடிக்க வேண்டியதான், பாத்ரூம் போக வேண்டியதான். கிளம்புங்க நீங்க. பேபி, உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போவேன்? ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தியம். அது மாதிரி இந்த நிலா இருக்கிற இடம் தான் இந்த முத்துக்கு அது வானம். எது வானமா? ஆமா. இப்படித்தான் தினமும் இம்சப்படுத்த போறீங்களா என்னைய? நான் என்ன பேபி உன்னை இம்சப்படுத்தினேன்? உன்னை தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? சும்மா இருந்திருந்தாலே நானே தூங்கி இருந்திருப்பேங்க. புது இடம்லாம் உனக்கு தூக்கம் வராது பேபி. சொன்னா கேளு, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இது என்ன புது இடமா? பின்ன இந்த வீடு வாங்கினதுல இருந்து நீங்க வந்து எப்ப தங்கி இருக்க? இந்த அப்பா என் கூட சண்டை போட்டு ஒரு வாரம் இங்க வந்து தங்குன. அப்ப நீ நிம்மதியா தூங்கி இருக்கவே மாட்டேல. ஆமா, தூங்கல. பாத்தியா, நான் சொன்னேன்ல, இப்ப சரியா போச்சுல. கிளம்பு, எந்திரி, நம்ம வீட்டுக்கு போலாம், எந்திரி. என்ன? இவன் எந்திரிக்க மாட்டான். என்ன? இவனை எழுப்புறது வேஸ்ட் பேபி. இப்ப எதுக்கு அவனை எழுப்பிட்டு இருக்க? நீங்க இருங்க. என்ன? நீ என்னன்னு கத்துனாலும் அவன் எந்திரிக்கவே மாட்டான். ஹலோ குட்டி. நான் எங்க இருக்கேன்? ரூம்ல உன்னை எழுப்புறதுக்கு வந்தே காணோம். எங்கடா இருக்க? இடியட். நானடா இடியட்? நீ தான்டா இடியட். ஏன் ஒண்ணே இல்ல பத்திரகாளி? என்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அப்ப என்னடா இடியட்னு சொல்ற? நீ தான்டா இடியட். ஏன் இங்க பாரு, நான் எங்க இருக்கேன்னு காலு. அத தானடா இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கடா இருக்க பைசன்? ஏன் நான் இங்க வெண்ணிலா வீட்டுல இருக்கேன். வெண்ணிலா வீட்டுக்கு எதுக்குடா போன பைசன்? நான் எங்க போனேன்? உன் குழந்தை எம்கே இருக்கான்ல, அவன் தான் என்னை கடத்திட்டு வந்துட்டான். எது என் குழந்தைனாரும் உன்னைய கடத்தினாரா? சும்மா அடிச்சு விடாத என்ன? நீ தான் எல்லாரையும் கடத்துவ. அங்க உனக்கு என்னடா வேலை இப்ப? இப்ப எங்க வந்தோம்? நைட்டே சோதனை குதிச்சு உள்ள வந்துட்டோம். சோரேறி குதிச்சு உள்ள போனியா? பைத்தியம் பிடிச்ச பத்திரகாளி, நான் மட்டும் போகல, உன் குழந்தைனும் சேர்ந்துதான் சோதனை குதிச்சான். என் குழந்தைனார் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாருடா. நீ தான் அவரையும் சேர்த்து கடத்துக்கிட்டு இருக்க. இந்த சோரேறி குதிக்கிறது, சொந்த தங்கச்சியவே கடத்துறது, அவளோட ஃபிங்கர் பிரிண்ட வச்சு அவ வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அவளையே சிற வைக்கிறது, இதெல்லாம் நீ தான்டா பாப்ப. என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா இந்த பத்திரகாளி? ஏதாவது பேசுடா எம்கே. பிரபு, நீ எப்ப பிரபு இங்க வந்த? பாத்தியா என் குழந்தைனாரே சொல்லிட்டாரு. நீ எதுக்குடா அங்க போன? பத்திரகாளி, நான் சொல்றத நம்பு. அவன் தான் என்னை நைட்டு கூட்டிட்டு வந்தான். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் சோதரேறி குதிச்சு உள்ள நுழைஞ்சோம். சரி, அப்படியே இருந்தாலும் குழந்தைனாருக்கு வெண்ணிலா வைஃப், அவரு சோரேறி குதிக்கலாம். நீ எதுக்கு சோரேறி குதிச்ச? என்ன வீடு உள்பக்கமா பூட்டி இருந்தது பத்திரகாளி. அப்புறம் சோதரேறி குதிக்காம அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள போறது? இப்ப நீ கிளம்பி இங்க வர்றியா இல்ல நான் கிளம்பி அங்க வரட்டா? உன் குழந்தை தான் என்னை கடத்திட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்புறியா நீ? அவங்கிட்ட சொல்லி என்னை விட சொல்லி விடிய 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 கதை சொல்றேன், பாட்டு பாடுறேன்னு என்னை கொன்னு எடுத்துட்டான். என்னைய மட்டும் இல்ல, வெண்ணிலாவையும் சேர்த்துதான். இதுல ரொம்ப பாவம் யார் தெரியுமா? வயிற்றுக்குள்ள இருக்கிற 2 குட்டி பிள்ளைங்களும் தான். இவன் கதை சொல்ல சொல்ல அந்த பிள்ளைங்க ஒரே உததான் வயிற்றுக்குள்ள. இவன் பாட்டுன்னு சொல்லி ஒண்ணு பாடுனா பத்திரகாளி, அதை கேட்டுட்டு வெண்ணிலாவுக்கு ஒரே வயிறு வலி. என்னன்னு கேட்டா வயிற்றுக்குள்ள பிள்ளை உருளுது. அப்படியாடா? நான் இல்லாம போயிட்டனே. ஆமா, நீ ஒருத்தி இல்லாததுதான் இங்க குறை. உன் குழந்தை பாடா படுத்துறது பத்தாது, இல்ல நீயும் சேர்ந்து வந்து படுத்து.
சரி அதையெல்லாம் விடு, இப்ப பொண்ணு பார்க்க போகணும். உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன? நேரம் ஆச்சு பாரு, கிளம்பி வா படக்குன்னு. ஆமா, பொண்ணு பார்க்க போகணும்ல. இவன் என்னை விட மாட்டேங்கிறான் குட்டி. கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. ஆல்ரெடி ஸ்பீக்கர்ல தான் தாயே இருக்கு, பேசு. குழந்தனாரே, என்ன மைனி? 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. நான் கிளம்புறதுக்கு ரெடியா தான் மைனி இருக்கேன். இவன் தான் வந்த உடனே தூங்கிட்டான். யாரு, நானாடா? இவ்வளவு நேரம் நீங்க தூங்கிக்கிட்டு தானே இருந்தீங்க. நானும் எழுப்பிக்கிட்டே இருக்கேன், நீங்க எந்திக்கவே இல்ல. நீயுமா? உனக்கு எந்த நேரத்துல எதை பேசணும்னே தெரியாது. ஆமா, நீ பெரிய நானே கொட்டு கூட, உனக்கு மட்டும் எல்லாம் தெரியும். குழந்தனாரே, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகணும். குழந்தனாரே, எல்லாரும் கிளம்பி வர்றீங்களா என்ன? மைனி, வெண்ணிலா விடிய விடிய தூங்கவே இல்ல இவன் விட்ட கொரட்ட சத்தத்துல. அட பாவி, நானாடா? இவன் அப்படித்தானே பண்ணுவான். ஆனா இவ இருக்காளே இந்த பத்திரகாளி. வெண்ணிலாவை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் மைனி. அப்ப பொண்ணு பார்க்க நாங்க மட்டும் போயிட்டு வரட்டுமா? பொண்ணு பார்க்க தானே போறீங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சரி, அப்படின்னா அந்த பைசனை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி விடுங்க. நான் கிளம்ப சொல்லிட்டே தான் மைனி இருக்கேன். அவன் தான் கிளம்பாம தூங்கிட்டே இருக்கான். இந்த இப்ப அடிச்சு அனுப்பி விடுறேன். சரி, வச்சிரட்டுமா? வெண்ணிலாவை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே மைனி. அண்ணா குட்டி, சீக்கிரமா வந்து சேருடா. வர்றேன் தாயே, வையி. ஏன்டா டேய் எம்கே, நான் பாட்டுக்கு அங்க தூங்கிக்கிட்டு இருந்தேன்டா. என்னைய தட்டி எழுப்பி இங்க தூக்கிட்டு வந்து வச்சுட்டு விடிய விடிய கதை சொல்றேன்னு கொன்னு எடுத்துட்டு அப்படியே பழைய தூக்கி ஏன் மேல போட்டுட்ட? அவர் தான் அப்படி செஞ்சாருன்னா உங்களுக்கு எங்கன்னே போச்சு அறிவு. வரமாட்டேன்னு அங்கேயே கத்தி கூப்பாடு போட வேண்டியதானே. என்னை எங்க கத்த விட்டான்? உங்களுக்கு போங்க, நீங்க எல்லாம் எப்படித்தான் எங்க அக்காவை கடத்துனீங்களோ. அடங்காப்பிடாரி, கொஞ்சம் வாய குறை. என்ன என்னன்னு போங்க, உங்களுக்கெல்லாம் அக்கா தான் சரி. ஆமா, என்ன கம்சா? இரு, அது என்ன? என் தங்கச்சி கிட்ட பேசும்போது மட்டும் என்னை பிரபுன்னு கூப்பிடுற? நீ கம்சா தாண்டா எனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன ரிங் டோன்? தங்கச்சி தங்கச்சின்னு வச்சிருக்க? நான் எங்க வச்சேன்? அந்த பத்திரகாளி என் போன புடுங்கி இந்த ரிங் டோன் தான் நீ வைக்கணும்னு சொல்லி செட் பண்ணி விட்டுருக்கா. அதான் நான் பார்த்தேன். நான் என்னமோ நீங்களா தேடி வச்சிட்டீங்களாக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு பாட்டு இருக்கிறதே எனக்கு தெரியாது. இது என்னடா ரிங் டோனு? தங்கச்சி தங்க குச்சின்னுக்கிட்டு இதைத்தான் நான் வைக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சு வச்சிருக்காடா. வச்சிரு, நல்லாதான் இருக்கு. ஃப்ராடு பயலே, கிரிமினல் நம்பர் 2. ஒழுங்கா கொண்டு போய் என்னை வீட்டுல விடு. கொண்டு போயெல்லாம் விட முடியாது. கேப் புக் பண்றேன், கிளம்பி போ. சரி, அதையாவது பண்ணி தோல. கிளம்புறேன், எனக்காக உங்க பொண்ணு வெயிட்டிங். கோமுக தானே பார்க்க போற? ஆமா. சரி, போய் பார்த்துட்டு வா. எப்படியும் கல்யாணம் நடக்க போறது இல்ல, சும்மா போய் பார்த்துட்டு வா. ஏன் நடக்காது? அவ என்னத்தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறாளாம். சும்மா அடிச்சு விடாதீங்கண்ணே. இந்த கல்யாணத்துக்கு யார் சம்மதிச்சாலும் எம்கே சம்மதிக்க மாட்டாங்க அம்சா. அதனால தைரியமா போய் பொண்ணை பார்த்துட்டு வா. நீ என்னடா சம்மதிக்கிறது? நீ கிளம்பு. போய் முகத்தை கழுவிட்டு பாட்டிக்கிட்ட டீ வாங்கி குடிச்சிட்டு ரெடியாரு. கேப் வரும், கிளம்பி போ. போறேன். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. இன்னையில இருந்து நீ யாரோ நான் யாரோ. வெண்ணிலா, உனக்கும் தான். சரி, கிளம்பி போங்க. இது எவ்வளவு நேரத்துக்குன்னு பாப்போம். இங்க பாரு, இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. இத்தோட நம்ம உறவை முடிச்சுக்கலாம். கேப சீக்கிரம் புக் பண்ணு. இவங்க சங்காத்தமே நமக்கு இனிமே வேண்டாம். கொஞ்ச நேரம் தூங்கட்டா? தூங்கு பேபி, தூங்கு. நான் பாடுறேன், தூங்கு. வேண்டாங்க, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேங்க. சரி, பாடல, தூங்கு. ஒரு 2 மணி நேரம் தூங்குறேன். எங்க அப்பா தாட்ட சொல்லிருங்க, வந்து எழுப்பிட போகுது. சரி, தூங்கு. அண்ணா குட்டி, டேய், என்னங்க? என்னடா, பொண்ணு பக்கம் கிளம்பியாச்சா? இந்த துறை இப்பதான் குளிக்க உள்ள போயிருக்காரு. விடிய விடிய வெண்ணிலா வீட்டுல போய் இருந்திருக்காங்க குழந்தனார் கூட. நான் தான் சொன்னேன்லடா. குழந்தனாரு சும்மா போகாம இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாரு போல. 2 பேரும் எளியும் பூனையுமா தானே இருப்பாங்க. இப்ப என்ன சேர்ந்துக்கிட்டாங்களோ? இவங்களெல்லாம் எந்த கணக்குலையும் சேர்க்க முடியாது. சரி, யார் போறீங்க? நானு, மைனி, அண்ணே 3 பேரும் போறதா இருந்தது. மைனி அப்புறம் நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க, 3 பேரா சேர்ந்து போக கூடாதுன்ட்டாங்க. அதுக்குதான் குழந்தனாரையும் வெண்ணிலாவையும் கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன். அவங்களும் ஹாஸ்பிட்டல் போகணும்னாங்க. சரின்னு நாங்க 2 பேர் மட்டும் போக போறோம். உங்களை கூப்பிட்டா நீங்களும் வரலான்ட்டீங்க. பொண்ணு பார்க்கத்தானடா போறீங்க, பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போவோம். அதனாலதான் நானும் சரி கூட்டத்தை கூட்ட வேண்டாமே, பார்க்கத்தானே போறோம்னு விட்டுட்டேன். சார் ரெடி ஆயிட்டாரா என்னன்னு தெரியல, கூப்பிட்டு பாருங்க. இப்ப கூப்பிட்டேன்ல, எப்படியும் 2 நிமிஷத்துல வெளியே வந்துருவான். வந்துதானே ஆகணும், அவ்வளவு பயம் தங்கச்சி மேல. வந்துட்டேன். என்ன மாப்பிள அப்படி மேல கீழையும் பாக்குற? சார், பொண்ணு பார்க்கத்தானே போறீங்க? எதுவும் பிசினஸ் மீட்டிங் போறீங்களா? பொண்ணு பார்க்க போறதுன்னா ஜம்முன்னு போக வேண்டாமா? பொண்ணு பார்க்க தான் போறேன். பொண்ணு கூட ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. நீ என்னமோ வெட்டிங் ரிசப்ஷனுக்கு ரெடியாகி வந்திருக்கிற மாதிரி வந்திருக்க. பொறாமடா உனக்கு, பொறாம. நீ கூட தான் ஆபீஸ் கிளம்புற, ஃபார்மலாவா கிளம்புற? டிஷர்ட் போட்டுட்டு போற.
இன்னைக்கு எனக்கு அஃபிஷியல் மீட்டிங் எதுவுமே கிடையாது. சிஸ்டம் ஒர்க் மட்டும் தான். பெண்டிங் வச்சிருக்கிற ஒர்க்கை தான் பார்க்க போறேன். வெளியே எங்கேயும் போக வேண்டிய வேலையும் கிடையாது. அதுக்கு டிஷர்ட்டே போதும்னு தான் போட்டுட்டு போறேன். உனக்கு ஒரு ரீசன் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஒரு ரீசன் இருக்கு. நான் இப்போ பொண்ணு பார்க்க போறேன். பொண்ணு என்னை விட கலர் கொஞ்சம் கம்மி, அழகும் கம்மி. அப்போ அவளுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஜம்முன்னு இருந்தா தான் எனக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும். நீ அடங்கவே மாட்ட. தட் இஸ் கம்ச பிரபு. இப்ப புரியுதாடா பிள்ளை நான் எதுக்காக வரமாட்டேன்னு சொன்னேன்னு? ஏங்க என் அண்ணா குட்டி அழகா தானே இருக்கான். பா, என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. சரி ரைட், அப்போ போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வாங்க. கேப் எதுவும் புக் பண்ணணுமாடா? அவன் தான் கார் வாங்கியிருக்கான்ல, அவன் கார்லயே போறோம். கார்ல போய் அவங்க வீட்டு வாசல்ல இறங்குனா தான் கெத்தா இருக்கும். சரி ஓகே, பாத்துக்கங்கடா. அப்ப நான் கிளம்பட்டா? சரிங்க, மத்தியானம் சாப்பிட வருவீங்களா? இல்ல, வரமாட்டேன். எனக்கு வேண்டாம். நான் ஆபீஸ்லயே பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏங்க ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியாது. வந்து என்ன மூட்ல இருப்பீங்களோ அதுவும் தெரியாது. எதுக்காக உங்களை வீணா டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் ஆபீஸ் கேன்டீன்ல பாத்துக்கிறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சரி நான் கிளம்பட்டா? சரிங்க, போயிட்டு வாங்க. மச்சான் வரேன்டா. ஆல் தி பெஸ்ட். நீ ஆல் தி பெஸ்ட் சொல்ற தோரணையே சரியில்லையே. சரி நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நானும் கிளம்புறேன். நாங்க பிள்ளை வரேன்டா. சாயங்காலம் சீக்கிரமா வந்துருங்க. ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். அண்ணா குட்டி அழகா அம்சமா இருக்கடா. தேங்க்யூ குட்டி. சரி, பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் எதுக்கு நம்ம வாங்கிட்டு போகணும்? அவங்க வீட்டுக்கு போன உடனே நமக்கு டீ காஃபி அப்புறம் சாப்பிடுறதுக்கு ஸ்வீட்ஸ் காரம் எல்லாம் கொடுப்பாங்களாம். அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? நான் இப்போ வெண்ணிலா வீட்ல இருந்து வரும்போது கூகுள்ல செக் பண்ணிக்கிட்டே வந்தேன் எப்படி பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும்னு. அதுல எல்லாம் டீடைலா போட்டிருந்தது. எதுக்கு நானும் கூகுள்லயே சர்ச் பண்றேன்னா அப்புறம் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தங்கச்சி நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இங்க பாரு, பொண்ணு பார்க்க போகும்போது பழம் ஸ்வீட்டு பூ எல்லாம் வாங்கிட்டு போகணும். பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே பூ எடுத்து பொண்ணு தலையில வச்சுட்டு வந்துடணும். அந்த பூவையும் நான் தான் வைக்கணும். அதுதான் முறை. அதெல்லாம் உனக்கு கூகுள் சொல்லி கொடுத்ததா? அதெல்லாம் நான் ஒன்னும் கவனிக்கலையே. கூகுள் சொல்றதெல்லாம் கேட்காத, தங்கச்சி சொல்றத கேளு. சரி ஓகே, ஆனா கூகுள் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லல. அதனால நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கலாம். இங்க பாரு, அரைஞ்சிருவேன். ஒழுங்கா போகும்போது வண்டி நிப்பாட்டு, பஜார்ல வாங்கிட்டு போவோம். சரி பத்திரகாளி, ஆடாத, வாங்கிட்டு போவோம். விட்டு செலவா பண்ண வைக்கிற. இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆகுமாடா? பொண்ணு வீட்டுக்காரங்க தான் இதெல்லாம் செலவழிக்கணும் குட்டி. நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நீ கூகுள்ல செக் பண்ணும்போது 90s கிட்ஸ் எப்படி பொண்ணு பாப்பாங்கன்னு பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க அந்த கூகுள். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, நம்ம தான் எல்லாம் வாங்கிட்டு போகணும். அப்படியா? ஆமா, இங்க பாரு. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இப்போ உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு வை, நீ உடனே போன்ல ரிங்டோன் எல்லாம் மாத்திரக்கூடாது. உன் போன்ல எப்பவும் நீ இதே ரிங்டோன் தான் வச்சிருக்கணும். ஆனா பத்திரகாளி, ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே மாறாது. என்னது அது? இந்த உன்ன மாதிரி தங்கச்சிங்களோட குணம் தான். இங்க பாரு, நீ இந்த ரிங்டோனை வச்சிருப்பியா மாட்டியா? வச்சிருக்கேன். வச்சிருக்கலைன்னா மட்டும் என்ன விடவா போற? சரி வா வா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு வீட்ல இருக்கணும். கிளம்பு. ஓகே லெட்ஸ் கோ. எங்க நாம போறோம்? பொண்ணு பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். எங்க நாம போறோம்? காம வீட்டுக்கு. சிக் சிக் சிக். எங்க நாம போறோம்? பொண்ணு வீட்டுக்கு. நல்ல வேலை என் வீட்டுக்காரரும் கிளம்பிட்டாரு, குழந்தை நேரம் வீட்டுல இல்ல. இப்படி எல்லாம் நம்ம பாட்டு பாடிக்கிட்டு போறத அவங்க பார்த்தாங்க என்ன செஞ்சிருவானுங்க? கேலி பண்ணுவாங்கடா, கிண்டல் பண்ணுவாங்கடா. வா போவோம். சரி போ போ போ.